கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அக்டோபர் 1ஆம் தேதி நடக்கிற வாக்குத்தத்த ஆராதனையில ஒவ்வொருவரையும் நான் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இயேசு நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த 10 மாதங்கள் நம்மளை அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் இந்த ஆண்டுடைய இறுதியினுடைய காலத்துல வந்திருக்கிறோம். இதுவரை நடத்தின தேவனுக்கு சகல மகிமையை செலுத்துவோம். பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை படிச்சு இந்த மாதத்தினுடைய திறவுகோல் வசனமாய் ஆசீர்வாத வசனமா பார்க்க போறோம். பாருங்க, சங்கீதம் 92:13 சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று சொல்லி. இங்கிலீஷ்ல சொல்றேன் பாருங்க, those who are planted in the house of the Lord shall flourish in the courts of our Lord. கர்த்தருடைய ஆலயத்திலே யார் நடப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் செழித்து ஓங்கி இருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நடப்பன்னா தேவனோடு இசைந்து இருப்பது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வந்து வாசம் பண்ணுகிறார். அப்ப அவரோடு இணைஞ்சு அவரோடு நடக்கிற ஒவ்வொரு மனிதனும் செழித்திருப்பார்களாம். வேதத்துல ஒரு அருமையான ஒரு உதாரணம் உண்டு. ரூத் என்ப ஒரு தேவ மனுஷி உண்டு. அந்த பெண் வந்து தன் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து ஊருக்கு வந்திருக்கும் போது அவ யாரையும் தேடி போகாம போவாசுடைய காலடியில போய் படுத்திருந்தான். அப்ப போவாஸ் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரருக்கும் ஐஸ்வர்வான்களுக்கும் வாலிபருக்கும் போகாததினால் உன் முந்தின நிற்கதிலும் உன் பிந்தின நற்கரை உத்தமமா இருக்கும். அழகா சொன்னார். அவர் என்ன சொன்னார்? தரித்திரத்திலும் ஐஸ்வர்யனாடத்திலும் அவனிடத்துல போகாம என்னுடைய காலடியில வந்து இருக்கிறையே, ஏன் தேவ பக்தியுள்ள மனுஷன்கிற நம்பி அந்த மகள் போய் அவன் பாதத்துல இருந்தான். அதனால அவ ஆசீர்வதிக்கப்பட்டா. அவ சந்ததியிலிருந்து தாவீது பிறந்தார். ராஜாக்கள் உன் சந்ததியிலிருந்து பிறக்குவாங்கள் என்ற வாக்கு திட்டம் நிறைவேற்று. இந்த காலை வேளையில யார் யார் இந்த வீடியோ மெசேஜை பார்த்தீங்களோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க. இந்த 3ஆம் தேதி உலகத்தின் பின் போடாம, மனுஷனை நம்பி ஓடாம, சொந்த பலத்தை நம்பி ஓடாம கர்த்தரின் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த காலையில இந்த மெசேஜ் பார்க்க வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கட்டாயம் இருப்பார். எங்க கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் செழித்த லெபனோன் போல் இருப்பார்கள் என்று சொன்னது போல நீங்கள் செழித்திருக்கிற காலங்கள் இது. இத்தனை நாள் வராத ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் இந்த மாதத்துல கொடுக்க போவதற்காய் சோஸ்திரம். நம் கண்களை முடிச்சு வைப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோஸ்திரம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில யார் யார் உங்களுடைய வசனத்தை தேடி, யார் யார் கர்த்தருடைய ஆலயத்துல நடப்பட்டவர்களாய் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பா. இந்த இத்தனை 10ஆவது மாதத்துல இத்தனை நாள் இதெல்லாம் குறைவா இருந்தோ அதெல்லாம் நிறைவார்க்கும். எத்தனையோ நாட்கள் ஜெபித்தால் இன்னும் எங்களுக்கு பதில் வரலையேன்னு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஒரு பதில் வருகிற மாதமாய் நீ அமைத்து கொடுத்ததற்காய் சோஸ்திரம். பல வருஷமா இந்த வியாதியின் படுக்கை நீ மாற்றி போட்டதற்காய் சோஸ்திரம். தரித்திரம் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும், பிசாசின் கிரிகளை பட்டுக்கிற அடக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் விடுதலை அளித்ததற்காய் சோஸ்திரம். அப்பா, உங்களுடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்க போவதற்காய் சோஸ்திரம். உங்களுடைய நாமம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவர் இந்த அக்டோபர் மாசத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒவ்வொரு வீட்டு பிள்ளைகளை பூரண ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கிருபையும் சுக பலத்தையும் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம். நீரே ஆசீர்வதியும் பலப்பட்டும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.